Thank you, sir. You are Mr. Venu? Yes, sir. இந்த வேலைக்கு ஒரு நல்ல ஆளை போடலாம்னு நினைச்சேன். உன்னை பார்த்தா நல்ல விஷயம் தெரிஞ்சவ மாதிரி இருக்கு. அதனால சின்ன கேள்வி ஒண்ணு கேக்குறேன். டக்குன்னு பதில் சொல்லி பார்க்கலாம். ஓகே சார். நீ இப்போ இந்த ஆபீஸ் மாடிக்கு வர்றதுக்கு 26 படி ஏறின, 3 கதவுகளை தாண்டி வந்த, 8 ஜன்னல்களை பார்த்துட்டே வந்த, 2 கிரில்ஸ், 3 குடிக்கிற தண்ணி பானை, 2 ஃபயர் வார்னிங் கிளிண்டர்ஸ் தாண்டி வந்த. இப்ப சொல்லு பார்க்கலாம், என் வயசு எவ்வளவு? 48 சார். அது அப்படியா? என் வயசு அவ்வளவு கரெக்டா சொல்லிட்ட. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு 24 வயசு ஆகுது. அவன் ஒரு அரை பைத்தியம். அப்படின்னா அப்படின்னா ஐயா, சின்ன தம்பி வந்துட்டாரு. தம்பி வேணு, டெல்லியில இருந்து வர்றியா? ஆமாப்பா. உத்தியோக விஷயம் என்னாச்சு? சவரம் தானா? இல்ல, மொட்டை. மொட்டையா? உட்காரு, ஐயாவுக்கு முடிச்ச உடனே உனக்கு அடிக்கிறேன். அவசரம். என்னண்ணா வந்துட்டீங்களா? வேலை கிடைச்சிச்சா? வேற யாரோ ஒருத்தனுக்கு கிடைச்சது. அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? ஐயோ, நீங்க டெல்லி போகும்போது நான் தானே எதிர்க்க வந்தேன். அதிர்ஷ்டம் எதிர்க்க வர வரைக்கும் யார் எதிர வந்தாலும் ஒண்ணுதான் தங்கச்சி. அண்ணங்க தண்ணி பிடிக்கிறாரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். பெரியண்ணா, பெரியண்ணா, சின்னண்ணா வந்திருக்காரு. என்ன ஆச்சுடா? வித்தியார்த்திவே போலியா? நான் கேட்டது ஒண்ணும் இல்ல, அவனு. யார் சொன்னா என்ன? அப்பாவுக்கு ஒண்ணு விஷயம் தெரியுமா? இது என்ன சந்தோஷமான வார்த்தையா எல்லாருக்கும் சொல்றது? உத்தியோகம் எப்படி இருந்தாலும் அண்ணன் சம்பாரிச்ச பணத்துல டில்லியையே பாத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமே. அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சாம்பிராணி கொஞ்சமா போட்டு பிள்ளைக்கு மூச்சு திணறும். வேணும், எங்க டிபார்ட்மெண்ட்ல வச்சு உத்தியோகத்துக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு பூஜை ஒண்ணு வச்சிருக்கேன். இன்னும் ஃபில்அப் பண்ணி என்கிட்ட கொடு. வீணா பணம் தான் செலவாகும். இனிமே எதுக்கு வேலை? அம்மா, புகையை குறைச்சிட்டேன். புகை இல்ல, பேச்சு குறைச்சுக்க. பேசிட்டான் நீ. சில பேருக்கு சாப்பிட்டது சரிக்கணும்னா இதுதான் வழி. இந்த வீட்டுல வெட்டியா சாப்பிடுறது நான் மட்டும் இல்ல துர்காத்த, நீங்களும் தான். பாருமா, பிள்ளைங்க விரட்டிட்டா அனாதை ஆயிடுவேன்னு இந்த வீட்டுல தங்க வச்சு, இப்படி வீட்டுக்குள்ள நெருப்பு வைக்க பார்த்தா அனாதை ஆசிரமத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது. வாஷிங் பவுடர் பாப்பா, வாஷிங் பவுடர் பாப்பா, பாப்பா பாப்பா, வாஷிங் பவுடர் பாப்பா. லா 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 லா. ஓகே ஓகே பிரதர், எப்படி இந்த டெல்லி ட்ரிப்ல? ஜாலி ட்ரிப். இந்த நாட்டுல என்ன மாதிரி ஆளுக்கு என்ன இருக்கு? குடிக்க தண்ணி இல்ல, திங்க சோறு இல்ல, உடுத்த டிரஸ் இல்ல, உத்தியோகம் இல்ல, இருக்கிறதெல்லாம் டெட் பாடிங்க தான். ஓ, ஐ அம் சாரி. எங்க கை? அப்பா, என்னதலா? பனிஷ்மென்ட். டெல்லிக்கு போனதுக்கு நல்ல பாடம் சொன்னாங்க. உத்தியோகம் தராம போனதோட என்ன உள்ள வச்சு அடிச்சாங்க. மது, இது நம்ம வீடு தானா? எதுக்கு வந்துச்சு உனக்கு இந்த சந்தேகம்? இல்ல, வண்ணாந்துற மாதிரி இப்படி கண்ணாபினா துணி எல்லாம் அது வார அதான். நேத்து தான் சேல்ஸ் கால் வேலையில ஜாயின் பண்ண. சேல்ஸ் கேலா? அப்படின்னா உத்தியோகம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல, நானே வரவழைச்சுட்டேன். கம்பெனி பேரு? பாபா வாஷிங் பவுடர். உங்க புடவைகளை பிச்சு பிச்சு பளபளன்னு ஆக்கணும்னா பாபா வாஷிங் பவுடர். எஸ். அது எங்க இருக்கு? புதுசா வந்திருக்காங்க. நான் எதுக்கும் நல்லதுன்னு நாளைக்கு சேல்ஸ் ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஆரம்பிச்சுட்டேன். துணி துவைக்கிறது. வெரி குட். உத்தியோகம் பெர்மனன்ட் இருக்கணும் இந்த தங்கச்சிய வேலை இல்லாத அண்ணன் ஆசீர்வதிக்கிறேன். பாபா வாஷிங் பவுடர் உங்கள் துணிகளை பளிச்சென்று வெண்மையாக துவைக்கும். 2 பாக்கெட் வாஷிங் பவுடர் உள்ள வாங்க, துவைச்சு காட்டுறேன். ஹாய் மதுமதி. ஹாய் ஜியா. 2 பேரும் ஒரே தெருவுல தான் தெரியுறோமா? நான் கொண்டு வந்தது தீர்ந்து போச்சு, வீட்டுக்கு போறேன். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டியா? பாரு, கை காலி.
புடவையை எப்படி வித்த? எல்லாம் ஒரு டெக்னிக் தான். அடுத்த தெருவுல 3ஆம் நம்பர் வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல ஒரு அமுக்கு அமுக்குது. யாருமா? என்ன வேணும்? பாபா வாஷிங் பவுடர். அம்மா விடிய விட மாட்டீங்களே, எனக்கு ஒண்ணும் வேணாம், போம்மா. பரவாயில்லம்மா, அப்பப்ப ஆம்பளைங்களுக்கு வேட்டிய வர்ற மாதிரி பொம்பளைங்களுக்கு புடவை வழுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு வரட்டுங்களா? போன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வா 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 வா. பாத்ரூம் எங்க இருக்கு? எதுக்கு? இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு. இப்படி இப்படி. ரொம்ப பிரமாதமா இருக்கு. எதை பார்த்து சொல்றீங்க? நீ நிக்கிற செயல பார்த்து. எத்தனை பாக்கெட் வேணும் உங்களுக்கு? ஒரே பவுடரு என்கிட்ட 3 டஜன் இருக்கு. சௌரியம் போல செய் பவுடரு. தர்றீங்களா? எல்லாத்தையும் வாங்கினே, கண்ணத்துல ஏதாவது கொடுத்துட்டா போகுது. நான் அப்படித்தான் கொடுத்தேன். சேச்சே, செத்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்ப இன்னைக்கு உங்க உத்தியோகம் போன மாதிரி தான். அம்மாடி ஜெயா ப்ளீஸ், ஏதாவது ஒரு ஐடியா குடிடி ப்ளீஸ். எடுக்க முடியுமா? பணம் கட்ட முடியுமா? கடவுளே, ஐயோ. தனியா படுபட விட மாட்டே, எடுத்துருவேன். என்ன எடுத்துட்டு நான் அட இருங்க, நான் எடுக்கலைங்க. இந்த பொண்ணு தானா வந்து சைக்கிள் வந்து அடிக்கடி பட்டுருச்சா பாப்பா? தாத்தா இல்லம்மா, நான் உனக்கு மாமா ஆக போறேன். சரி மாமா, என் பாக்கெட்ஸ் எல்லாம் இப்படி கொட்டிடுச்சுல, அதுக்கு என்னால பணம் கொடுக்க சொல்லுங்க மாமா தாத்தா. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்காக நான் டேஷ் பண்ணல. இந்த பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சந்தா வசூல் பண்றதுக்கு என்ன சாமிக்காரன் நினைச்சிட்டா? நீதானே ரேஷா டிரைவ் பண்ணிட்டு இந்த பொண்ணு மேல டேஷ் பண்ணது? நீதான் பொறுப்பு, இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஆமா சரி, இந்த சைக்கிள் கூட இந்த வாடகை சைக்கிள். பேண்ட் ஷர்ட்டை கழட்டி வை. பேண்ட் ஷர்ட்டா? ஐயோ வேணாம், அந்த ரிஸ்வாட்ச் கொடுக்க சொல்லுங்க. பாபா வாஷிங் பவுடர். யாரு யாரு? ஐயோ பாபா, ஐயோ ஏய் இதுல, ஐயோ ராஸ்கல், இடியட், ஃபால், ஐயோ காசல், ஐயோ போடவே. யாரா இருக்கு? என் புடவை கொடுத்துரு. வாட்ச கொடு, உன் புடவை உனக்கு கொடுத்துறேன். எங்க இருக்கு வாட்ச்? பாபா வாஷிங் பவுடர் கம்பெனில பணம் கட்டுறதுக்காக நான் அந்த வாட்ச் வித்துட்டேனே. வித்துட்டேன். பழைய துணைக்கு சேல் பாத்திரம் தர்றது. ஐயோ, எங்க புடவை? என் புடவை, என் புடவை, என் புடவை. பழைய துணைக்கு சேல் பாத்திரம். இந்த புடவை வச்சுக்கிட்டு இந்த சிப்பன் கேரட் தெரியும்? புடவை கொண்டா, அதை எடுத்துக்க. ஐயோ ப்ளீஸ், என் புடவை கொடுத்துருங்களா? ஐயோ ஏய் பொண்ணு, உன் புடவைக்கு இந்த சிப்பன் கேரட் கிடைச்சது. டாடா, see you, bye bye. ஐயோ ப்ளீஸ்.